நம்ம இலக்கியாவுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட போறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு நடக்க போகுது. அது ஒரு மேஜர் அதாவது அ ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் தான் நடக்குது. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு இப்படி ஒண்ணு நடக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பமே சிதைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த கார்த்திகால வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஏமாற்றப்பட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் இப்போ இந்த குடும்பத்த மேன்மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமி இலக்கிய வேலைக்கு போயி நம்ம ஜானகியோட அந்த நகைய அதாவது அவங்களோட தாலி செயின் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்போ நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அடுத்ததா கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணி நம்ம கௌதம்க்கு சீரியஸா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவரு நல்லபடியா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு நல்லாவும் இல்ல, அதே மாரி நல்ல மாதிரியும் இல்ல. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருந்துட்டு இருக்காரு. ஆப்பரேஷன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம ஆப்பரேஷனுக்கு இப்போ நெறைய பணம் தேவைப்பட போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால தலையில அடிபட்டு, இன்னும் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி சொல்றாங்க. போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்றாங்க. இலக்கியா வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாங்க. கௌதம காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே அவங்களால ஏத்துக்கவே முடியல. ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. அடுத்தபடியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு எப்படியாச்சு என் கௌதம காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போதைக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கோம். ஆனா தலையில பலமா அடிபட்டு இருக்கிறதுனால ஆப்பரேஷன் பண்ணியே ஆகணும். இல்லன்னா உங்க புருஷன் கௌதம் பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆப்பரேஷனுக்கு 10,00,000 பணம் தேவைப்படுது அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம இலக்கியா கிட்டயோ, ஜானகி கிட்டயோ, ரேவதி கிட்டயோ எந்த ஒரு பணமுமே இல்ல. அப்படி இல்ல அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்ட தவறிட்டாங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியல அப்படின்னா, நம்ம கௌதம்க்கு ஆப்பரேஷன் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கட்டுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட உயிர காப்பாத்துறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆகும். இல்லன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும் அப்டின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ இலக்கியாவுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம அவ்ளோ பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா எங்க போவாங்க? எங்கேயும் போ முடியாது. அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றது, ஏது பண்றது அப்டின்னு சொல்றது தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு நேரா போயிட்டு கார்த்திகிட்டயும், அஞ்சலி கிட்டயும் தான் கேட்க போறாங்க. ஏன்னா, அந்த ஒரு பணம் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட உயிரையே காப்பாத்த முடியும் அப்டின்ற மாரி சொல்லி, இன்னொரு பக்கம் இலக்கியாவோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது கௌதம காப்பாத்த முடியுமா? முடியாதா? அவ்ளோ பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட கேட்டா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் குடுப்பான். ஏன்னா, அண்ணன் அப்டின்ற பாசத்துல குடுப்பான் அப்டின்ற மாரி நம்ம இலக்கியா நம்பிக்கை வச்சு தான் போறாங்க. ஆனா, உண்மையிலேயே அங்க அது கிடைச்சதா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ரொம்ப குஷியா இருக்கும். ஏன்னா, நம்ம கௌதம்க்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. இலக்கியா இவ்ளோ கஷ்டத்துல இருக்கா அப்டின்னா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.